கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 38வது வசனம். மத்தேயு 24:38, Matthew 24:38. எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குழித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நோவாவினுடைய காலத்துல அந்த உலகம் எப்படி இருந்தது, தங்களுக்கு வரப்போகிற ஆபத்தை உணராமல் எப்படி இருந்தாங்க என்று சொல்லும்போது என்ன சொல்றாரு? எப்படி இருந்தாங்கன்னா, ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே, அதாவது வெள்ளம் வருவதற்கு முன்பாக நோவா பிரசங்கம் பண்ணி சொன்னாரு. ஆனா என்ன, அது வர்ற வரைக்கும் அவங்க என்ன நினைச்சாங்க? என் வாழ்க்கை நல்லா இருக்கு, என்னைய சுற்றி எல்லாமே நல்லா தான் நடக்குது, என்னைய சுத்தி இருக்கிற எதுவுமே மாறலையே, அப்ப நான் எதுக்கு மனம் திரும்பி நியாய தீர்ப்பு வரப்போகுதுன்னு சொல்லி பயந்து நான் எதுக்கு திரும்ப வரணும்? ஏன்னா என்னன்னா, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 3வது வசனத்துல கர்த்தருடைய நீடிய பொறுமை நியாய தீர்ப்ப காலதாமனமாக்குனதுங்கிறத அவர்கள் மறந்து விட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய சாதாரணமான வாழ்க்கை என்ன பண்ணலாம்னா, நம்மள ஒரு மகா பெரிய ஆவிக்குரிய ஆபத்துல கொண்டு போய் சேர்த்துறோம். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? நோவா படகுக்குள்ள பேழைக்குள்ள போற வரைக்கும் என்ன பண்ணாங்க? அவர்கள் புசித்தும் குடித்தோம், ஜனங்கள் புசித்தும் குடித்தோம். அப்ப நார்மலா குடிக்கிறது சாப்பிடுறது தப்புங்களானே? இல்ல. நீங்க நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க சாப்பிடுறது, வேலை பார்க்கறது, எல்லாரும் செய்யக்கூடியது அது இல்ல. ஆனா அதனால ஜனங்கள் தங்களை குருடாக்கி கொள்ளக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அவங்களுக்கு இப்ப உலகத்துல இருக்கிறவங்களுக்கு முக்கியமானது என்ன? அவங்க அன்றாட வாழ்க்கையில உள்ள ஒரு காரியங்களை குறிச்சு கவலைப்படுறாங்களே ஒழிய நித்திய காலத்தை குறிச்ச ஒரு கவலை இல்லை. அடுத்து பெண் கொடுத்தும் பெண் கொடுத்து பெண் கண்டும் பெண் கொடுத்தோம். அப்ப என்ன? திருமணம். அவங்க தங்களுடைய எதிர்காலம், இந்த பூமிக்கு அடுத்த வாழ்க்கை, அதாவது கர்த்தரே இல்லாதது போல அவங்க பண்ணக்கூடிய காரியம். அது மாத்திரமில்ல, நாளைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு பார்த்துருவோம், எல்லாரும் நீங்க பாருங்க இந்த இதை செஞ்சிருவோம் அந்த இதை செஞ்சிருவோன்னு. அதனாலதான் யாக்கோபு 4வது அதிகாரம் 13-15 வரைக்கும் சொல்றாரு, எப்பா நீங்க இன்னைக்கு இந்த ஊர்ல இருப்பா, நாளைக்கு அந்த ஊர்ல இருப்பா, அப்படி இருப்போம், நீ பிளான் பண்ணாத. கர்த்தரை வைத்து கொண்டு கர்த்தர் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. இது எப்ப வரைக்கும் பண்ணாங்க? நோவா பேழைக்குள்ள போற வரைக்கும். அப்ப என்னன்னா, ஒரு சாதாரண காலத்துல இருந்து உடனே நியாய தீர்ப்பு வரக்கூடியது. ஆதியாகமம் 7வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தர் அந்த பேழையை அடைத்தார் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப பேழைக்குள்ள போன உடனே என்ன உண்டாச்சு? நியாய தீர்ப்பு உண்டாச்சு. அது வரைக்கும் அவங்க தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. அந்த வாய்ப்பு முடிஞ்சு போயிருச்சு. அப்ப இந்த உலகத்துக்கு என்ன தெரியாதுன்னா, எப்ப கர்த்தருடைய கிருபை முடியும், எப்ப நியாய தீர்ப்பு தொடங்குங்கிறது தெரியாது. சரி, அப்ப இந்த நாள்ல நம்ம இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கொள்வது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுக்கிறார்னா, ஜனங்கள் எப்பயும் பிஸியா இருப்பாங்க. அவங்க என்ன அத காரியம் இந்த காரியம் சொல்லி அதுல இருப்பாங்க. அவங்க தங்களுக்கு தெரிஞ்சபடி எதிர்காலத்தை திட்டம் போடுவாங்க. அதே போல நிகழ்காலத்தை கொண்டாடக்கூடியவங்களா இருப்பாங்க. எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்லி. ஆனா அது நார்மலா இருக்கு இல்ல. ஏன்னா நீங்க கர்த்தர் சொல்றது என்னன்னா, உனக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குது, அந்த எச்சரிக்கையை கேட்டு நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்னன்னா, நீங்களும் நானும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஆவிக்குரிய தன்மையில நம்ம எங்க விழிச்சிருக்க வேண்டும், நாம எப்படி ஆவிக்குரிய முறையில விழிப்புணர்வுகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நமக்கு மிக அழகாக கோடிட்டு காட்டுகிறது. ஏன்னா சாப்பிடுறது, குடிக்கிறது, திட்டம் போறது இதெல்லாம் நல்லதுதான், அதுல எந்த விதமான மாறுபாடான கருத்து கிடையாது. ஆனா அது எல்லாம் கர்த்தரோடு சேர்ந்து செய்றீங்களா, இல்ல அது கர்த்தரிடம் நம்ம போகாதபடி
அது நம்மை புறந்தள்ளக்கூடியதா இருக்கிறதா? சிந்திச்சு பாருங்க. இப்ப நீங்க சாப்பிடும்போது ஆண்டவரே சாப்பாடு கொடுத்தீங்க நன்றின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கிறோமா? நம்மளுடைய வேலை கொடுத்திருக்காரு நன்றி என்று சொல்லக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? அப்ப உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில கர்த்தர் இருக்கிறாரா? நம்மளுடைய சாதாரண வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை நம்மளை என்ன பண்ணுனா ஆவிக்குரிய முறையில நம்மள ஒரு மந்தமாக்கி அதை உணர்வில்லாதவர்களாய் மாற்றிவிடும். அதனால நம்ம எப்போதும் உணர்வுள்ள மக்களாய் இருக்க நம்ம ஒப்பு கொடுப்போமா? வல்ல பிதாவே, இதோ அன்றாட வாழ்க்கையில சில அத்தியாவசியமானது, சாப்பிடுவது, புசிப்பது, உடுத்துவது, வீடு, இதெல்லாம் அத்தியாவசிய தேவைகள். அதற்காய் ஓடி ஆண்டவரே நாங்கள் ஆவிக்குரிய முறையில செத்தவர்களை போல, ஆண்டவரே எங்களுக்கு உணர்வில்லாதவர்கள் போல இல்லாதபடி இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.